Hi friends, welcome to Drive with Gadget. நான் ஸ்ரீனி. So இந்த வீடியோ பாத்தீங்கன்னா இன்னைக்கு மார்னிங்கே நான் அப்லோட் பண்றேன்னு சொல்லியிருந்தேன், பட் அப்லோட் பண்ண முடியல. இந்த வீடியோ பாத்தீங்கன்னா ஆக்சுவலா நான் நேத்து ஷூட் பண்ணிட்டேன். எடிட்டிங் பண்ண சொல்ல பாத்தீங்கன்னா வாய்ஸ் வந்து ரெக்கார்ட் ஆகல, என்ன ப்ராப்ளம் தெரியல. செக் பண்ணி பார்த்தா மைக்ல ஏதோ ப்ராப்ளம் இருந்திருக்கு. ஸோ அதனால இன்னைக்கு மார்னிங் திருப்பி வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு உங்களுக்கு ஈவினிங் அப்லோட் பண்றேன். ஸோ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஹவ் டு சூஸ் பெஸ்ட் ரைடிங் ஜாக்கெட் இதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ ரொம்ப நாளா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு ஆகாஷ்ன்ட்டு, இந்த வீடியோ அப்லோட் பண்ணுங்க ப்ரோ, ரைடிங் ஜாக்கெட் எப்படி சூஸ் பண்ணுறது அப்லோட் பண்ணுங்க ப்ரோன்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அவருக்காகவே இந்த வீடியோ ஸ்பெஷலா மேக் பண்ணி நான் அப்லோட் பண்றேன். ஸோ இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட அந்த பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஸோ அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல வந்து ரிப்ளை டு யுவர் கொஸ்டின்ஸ் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருந்தோம். ஸோ அதை நல்லா சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க, நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த கமெண்ட்லாம் எடுத்துட்டு இந்த வீக் சண்டே வந்து நான் கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். ஸோ இப்போ ஜாக்கெட் பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஜாக்கெட் சூஸ் பண்றீங்கன்னா ஒரு 4 திங்ஸ் கண்டிப்பா நம்ம அந்த ஜாக்கெட்ல பார்க்கணும். ஃபர்ஸ்ட் திங் என்ன பாத்தீங்கன்னா சைஸ் தான். சைஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து லூஸா எடுக்காதீங்க. சப்போஸ் ரொம்ப லூஸ் எடுத்தீங்கன்னா ஏர் உள்ள போயிட்டு ஜாக்கெட் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாயிட்டு காத்து உள்ள போயிட்டு ஒரு பஃப்ட் ஆயிடும். அது வந்து அன்கம்ஃபர்டபுளா இருக்கும் ரைட் போக சொல்ல. சைஸ் எப்படி சூஸ் பண்றீங்கன்னா, சப்போஸ் உங்க ஷர்ட் சைஸ் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்எல் இன்ச்சுனா டபுள் எக்ஸ்எல் எடுத்துடுங்க. சப்போஸ் வந்து எல் இன்ச்சுனா எக்ஸ்எல் இப்படி சூஸ் பண்ணுங்க. அப்படி எடுத்தாதான் உங்களுக்கு வந்து கரெக்ட் ஃபிட்டா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மெஸ்டேப் செக் பண்ணுங்க. மெஸ்டேப் பாத்தீங்கன்னா செஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா மெஸ்டேப் கொடுத்துருப்பாங்க. அந்த மெஷ் எடுத்துட்டீங்கன்னா உங்க ஏர் ஃப்ளோ நல்லா இருக்கும். நீங்க ஜாக்கெட் வந்து போட சொல்ல உள்ள ஸ்வெட்டிங் அதிகமா வரும். இந்த மெஸ்டேப் நீங்க எடுத்துட்டீங்கன்னா ஏர் ஃப்ளோ உள்ள கிளியரா இருக்கும். ஸோ நல்லா இருக்கும் ரைடிங் கம்ஃபர்டபுளா. நெக்ஸ்ட் தேர்ட் திங் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜாக்கெட்டோட பேடிங்ஸ் செக் பண்ணுங்க. பேடிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பேக் போன் கரெக்டா பேடிங் கொடுத்துருக்காங்க, இந்த எல்போலாம் கரெக்டா பேடிங் கொடுத்துருக்காங்களா அது செக் பண்ணி வாங்குங்க. ஃபோர்த் திங் என்னன்னு பாத்தீங்கன்னா லேயர்ஸ். ஜாக்கெட் எடுத்துட்டீங்கன்னா 2 லேயர் கண்டிப்பா கொடுத்துருப்பாங்க. இப்ப வர ஜாக்கெட் எல்லாம் கொடுக்குறாங்க, பட் ஒரு சில பிராண்ட்ல கொடுக்கறது இல்ல. அதை செக் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரெயின் லேயர் அண்ட் டெர்மல் லேயர் செக் பண்ணுங்க. மோஸ்ட்லி டெர்மல் லேயர் வந்து நம்மளுக்கு செட் ஆகாது. சப்போஸ் நீங்க நார்த் சைட் டூர் போனா கண்டிப்பா டெர்மல் லேயர் தேவைப்படும். ஸோ அந்த டெர்மல் லேயர் இருக்கான்ட்டு பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஜாக்கெட் எடுத்துட்டீங்கன்னா பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி 2 மெட்டீரியல் தான் அதிகமாக மேக் பண்ணுவாங்க. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா லெதர்ல மேக் பண்ணுவாங்க, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா மெஷ் டைப் இருக்க மெட்டீரியல் மேக் பண்ணுவாங்க. ஸோ லெதர் எங்க யூஸ் பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா ரேசிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க. மெஷ் வந்து பாத்தீங்கன்னா ரைடிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க, லாங் டிரைவ் டூரிங் இதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நமக்கே இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 பிராண்டோட மெஷ் ஜாக்கெட் இருக்கு, ரைடிங் ஜாக்கெட். ஸோ அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரைனெக்ஸ் பிராண்ட் இருக்கு, அதை செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ரைனெக்ஸ் ஜாக்கெட். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா எல் சைஸ். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா மெஷ் பாருங்க, மெஷ் டைப் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜாக்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா உள்ள வந்து லேயர்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்ன லேயர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் வந்து டெர்மல் லேயர். ஸோ இந்த டெர்மல் லேயர் எதுக்கு யூஸ் ஆகும்னா ரொம்ப குளிராக சொல்ல. ஸோ இந்த டெர்மல் லேயர் நீங்க வேர் பண்ணீங்கன்னா நம்ம வந்து பாடி கொஞ்சம் ஹாட்டா வச்சுக்கும். ஸோ அதுக்காக இந்த டெர்மல் லேயர் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரெயின் லேயர் கொடுப்பாங்க. பாருங்க, இதான் ரெயின் லேயர். ஸோ நம்ம மழை வந்தாலும் ஸோ ஜாக்கெட்டை போட்டுட்டு கம்ஃபர்டபுளா ஓட்டலாம். ஸோ அதுக்காக ரெயின் லேயர் தராங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஜாக்கெட் உள்ளே இருக்கும், நீங்க அதை கண்டிப்பா செக் பண்ணி வாங்கணும். நெக்ஸ்ட் நம்ம ஜாக்கெட்டோட பேடிங்ஸ்லாம் பத்தி பார்க்கலாம். ஸோ பேடிங்ஸ் பத்தி தந்திருக்காங்க பாருங்க, ஜாயின்ஸ்க்குலாம் பேடிங் தந்திருக்காங்க பாருங்க. ஸோ இந்த பேடிங்ஸ்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணி வாங்குங்க. இந்த பேடிங்ஸ்லாம் ரிமூவபிள் பேடிங்ஸா இருக்கான்னு மோஸ்ட்லி செக் பண்ணுங்க. சப்போஸ் ஜாக்கெட் நம்ம வாஷ் பண்ணதா இருந்தா இந்த பேடிங்ஸ்லாம் ஈஸியா ரிமூவ் பண்ணிட்டு வாஷ் பண்ணலாம். ஸோ வந்து பாருங்க பேக் போன் பேடிங் கொடுத்துருக்காங்க இங்க. ஸோ இதையும் செக் பண்ணுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா மெஷ் டைப் தான். ஸோ அதனால பாத்தீங்கன்னா மெஷ் மெட்டீரியல் தான் மேக் பண்ணிருக்காங்க. ஸோ கரெக்டா செக் பண்ணி வாங்கிக்கோங்க. அதே மாதிரி கையெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ண முடியுதான்னு செக் பண்ணி வாங்குங்க. ஸோ கையாண்டெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணா ஒருத்தருக்கு பாத்தீங்கன்னா இங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கை மெலிசா இருக்கும். ஸோ ஆர்ம்ஸ் கிட்டலாம் மெலிசா இருக்கும். ஸோ பாடிக்கு கரெக்டா ஃபிட் ஆனாலும் இங்க கையில ஃபிட் ஆகணும்னா ஸோ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் வச்சு நம்ம வந்து கைட்ட வந்து டைட்டா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் கரெக்டா இருக்கா செக் பண்ணி வாங்குங்க.
மோஸ்ட்லி ரிஃப்ளெக்டர் இருக்கா பார்த்துங்க. இந்த பிராண்ட் மேல பாத்தீங்கன்னா ரிஃப்ளெக்டர் கொடுத்துருக்காங்க இங்க. ஸோ இந்த கீழே ரிஃப்ளெக்டர் கொடுத்துருக்காங்க இங்க பாருங்க. ஸோ இந்த ரிஃப்ளெக்டர் எங்க யூஸ் ஆனா சப்போஸ் நீங்க நைட் ரைட் போனோம்னா ரிஃப்ளெக்ஷனுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆப்போசிட் வெஹிக்கிள் வந்து பாத்தீங்கன்னா ஈஸியாக உங்களை ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ அதை நீங்க செக் பண்ணி வாங்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் நம்ம கீழே பிபிஜி பிராண்ட் ஜாக்கெட் இருக்கு. ஸோ இதுவும் மிஸ்டேக் ஜாக்கெட் தான். இது வந்து பாத்தீங்கன்னா ரைனெக்ஸ் கம்பேர் பண்ண சொல்ல கொஞ்சம் வெயிட்டாவே இருக்கு. ஸோ ஸ்லிம்மா இருக்கிறவங்க இதை வந்து ட்ரை பண்ணாதீங்க. கொஞ்சம் ஃபேட்டா இருக்கிறவங்க இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பக்கா ஃபீட்டா இருக்கும். பிளஸ் வந்து வெயிட்டும் நீங்க தாங்கலாம். ஸ்லிம்மா இருக்கிறவங்க கிட்ட பாத்தீங்கன்னா இதுவே கொஞ்சம் வெயிட்டா இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். ரைடிங் அவ்வளவு கம்ஃபர்டபுளா இருக்காது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது மிஸ்டேக் ஜாக்கெட் தான். ஸோ பாருங்க, ஃப்ரண்ட் ஃபுல்லா மெஷ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஈஸியா ஹேர் ஃப்ளோ ஆகும். இதுலயும் பாத்தீங்கன்னா 2 லேயர்ஸ் கொடுத்துருக்காங்க. சேம் டெர்மல் லேயர் அண்ட் ரெயின் லேயர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட பேடிங்ஸ் பத்தி பார்க்கலாம். ஸோ இது பேக் போனோட பேடிங். ஸோ இது ஜாயிண்ட் பேடிங். ஸோ இதுலயும் பாத்தீங்கன்னா ஆர்ம் அட்ஜஸ்டபிள்லாம் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் கை நீங்க உங்களுக்கு லூஸ் இருந்துச்சுன்னா கூட டபுள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான அட்ஜஸ்டபிளும் கொடுத்துருக்காங்க இங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஷனும் கொடுத்துருக்காங்க. பாருங்க, பைப் டைப்ல கொடுத்துருக்காங்க. ரிஃப்ளெக்ஷன் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. பாருங்க, ஃபுல்லாவே கவர் ஆகுது கை எட்ஜ் வரைக்கும். ஸோ இதோட லேயர்ஸ் பத்தி பார்க்கலாம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நார்மலா டெர்மினல் லேயர் கொடுக்குறாங்க. ஸோ டிஃபால்ட்டாவே வருது, அதை செக் பண்ணி நீங்க எடுத்துக்கலாம். ஸோ டெர்மினல் லேயர் கொஞ்சம் கொஷனியாவே இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிபிஜி பொறுத்த வரைக்கும் ரெயின் லேயர் வந்து பாத்தீங்கன்னா தனியா தராங்க. ஸோ தனியா தரத்துல என்ன அட்வான்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா சப்போஸ் நீங்க ரைடிங் போயிட்டே இருக்க சொல்ல மழை வருதுன்னா ரெயின் லேயர் உள்ளே இருந்துச்சுன்னா பாத்தீங்கன்னா மழை பெஞ்சிட்டு உள்ளதான் வந்து ரெயின் தடுக்கும். பட் ஆனா இந்த மாடல்ல பாத்தீங்கன்னா நீங்க ரெயின் வரதுக்கு முன்னாடி நீங்க எடுத்துட்டு ரெயின் ஜாக்கெட் மேல போட்டுட்டீங்கன்னா சப்போஸ் மறுநாள் நீங்க ரைட் போறதா ஜாக்கெட் வந்து வெட்டா இருக்காது. ஸோ வந்து ஈஸியா கம்ஃபர்டபுளா நீங்க ரைட் பண்ணலாம். ஸோ அதுக்காக தான் இந்த மாடல்ல வந்து இது மாதிரி கொடுத்துருக்காங்க பைக்கிங் பிரதர்ஸ்ல. ஸோ நீங்க ஜாக்கெட் சூஸ் பண்ண பாத்தீங்கன்னா நிறைய பிராண்ட் இருக்கு. ஸோ வந்து செக் பண்ணி பாருங்க எல்லா பிராண்டுமே. மோஸ்ட்லி பிரைஸ் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா பிராண்டும் ஈக்குவலா தான் வருது. ஸோ நீங்க எல்லா பிராண்ட்லயும் செக் பண்ண சொல்ல உங்களுக்கு ஒரு ஐடியா வரும் ஜாக்கெட் வாங்க சொல்ல. அதே மாதிரி ஒரு பிராண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுல உங்களுக்கு என்ன ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்காங்களோ அது பிடிச்சிருக்கோ ஸோ அதை நீங்க ட்ரை பண்ணி வாங்கலாம். மோஸ்ட்லி வந்து இந்த 4 திங்ஸ் மறக்காம நீங்க பாருங்க. ஸோ இந்த வீடியோட எண்டுக்கு நம்ம வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம உங்களுக்கு எதனா டவுட் இருந்துச்சுன்னா வந்து நீங்க கமெண்ட்ல தெரிவிங்க. நான் இந்த கமிங் சண்டே அதை எடுத்துட்டு நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட அந்த பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஒரே நோட்டிபிகேஷன் வரும். இது டேவிட் கேஜெட், நான் ஸ்ரீனி. ஹேவ் எ சேஃப் ரைட்.